ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற ஒரு ரெசிபி. முருங்கைக்கீரையை வச்சு செய்ய போகிறோம். வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம இந்த முருங்கைக்கீரையை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுனால நம்மளுடைய பிபி சுகர் லெவல் நல்லா கண்ட்ரோல் ஆகுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வயிற்றுப்புண், வாய்ப்புண் இதுக்கெல்லாம் கூட இது நல்ல ரெமெடியாக இருக்குது. இது நம்ம எண்ணெய் சேர்க்காமல் நம்ம செய்ய போகிறோம். இதுக்காக நான் ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேங்க. ஒரு 50 கிராம் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் இதுக்கு சேர்த்தா நல்லது. பெரிய வெங்காயமும் இல்லைன்னா நம்ம சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு தக்காளி, பெரிய தக்காளி ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு 6 பல் பூண்டு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். சோம்பு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது அடுத்து நம்ம தேங்காய் ஒரு சிறிய துண்டு தேங்காய் எடுத்திருக்கேன். அடுத்து நம்ம சாதம் வடிக்கிறதுக்காக ஊற வைக்கிற அந்த அரிசியில் முதல் தண்ணியை வாஷ் பண்ணி கீழே ஊற்றிட்டு 2வது தண்ணியை நல்லா கழுவி அதை எடுத்து வச்சுருக்கேன். பச்சரிசி, புழுங்கலரிசி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. அடுத்து இதுக்கு தேவையான மஞ்சத்தூள், பெருங்காயம் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா நம்ம சாதம் வெந்ததுக்கப்புறம் வடித்த அந்த தண்ணி. இது ஆப்ஷனல் தான். இது ஒரு 1/2 டம்ளர் எடுத்திருக்கேன். நம்ம கடைசியாக கொஞ்சம் சேர்த்தோ நல்லாயிருக்கும், இல்லைனாலும் பரவாயில்ல. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த துவரம் பருப்பை ஒரு 10 நிமிஷம் நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாயும் நல்லா பொடியாக கட் பண்ணிட்டேன். தக்காளியும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஊற வச்சு எடுத்துருக்க இந்த பருப்பு, அதுக்கப்புறம் அதில் நம்ம பச்சை மிளகாய், பொடியாக கட் பண்ண அந்த வெங்காயம், அதே மாதிரி பூண்டு, நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த தக்காளி, இது எல்லாத்தையும் சேர்த்து இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயம், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த தண்ணி, இந்த அரிசி கழுவின தண்ணியை ஃபுல்லாக ஊற்றி நல்லா வேக வச்சு எடுக்கலாம். இது நான் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா விட்டுட்டு நான் நம்ம ஒரு 4-5 விசில் விட்டு இந்த பருப்பு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா மசிகிற அளவுக்கு நம்ம ஒரு 4-5 விசில் வச்சு எடுக்கலாம். இப்போ நான் குக்கரில் இதை வச்சுருக்கேன். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த தேங்காயை நான் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதுவும் நம்ம எடுத்து வச்சுருக்க சோம்பு 1 ஸ்பூன், இதை நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய பருப்பு நல்லா ஒரு 4 விசில் வந்துடுச்சு. இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா ஸ்மாஷ் பண்ணலாம். இப்போ நம்ம போட்டிருக்க அந்த துவரம் பருப்பு, பச்சை மிளகாய், பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. ஜஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கடாயில் நான் மாற்றிடுறேன். இப்போ இதை ஒரு கடாயில் நான் ஊற்றிருக்கேன். இதில் இப்போ தேவையான அளவு கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்க்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம சூப் மாதிரியும் சாப்பிட்லாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து ஒரு கொதி வரட்டுங்க. இப்போ இது நல்லா ஒரு கொதி வருது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த முருங்கைக்கீரையை இப்போ இதில் சேர்க்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை, அதை இப்போ இதில் நான் சேர்க்குறேன். நம்ம முருங்கைக்கீரை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் அதை வேக வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. முருங்கைக்கீரை கொஞ்ச நேரத்துலேயே நல்லா வெந்துடும். ரொம்ப வெந்தாலும் அது கீரை மறுத்து போயிடும். அதனால் அதோட டேஸ்ட்டு மாறிடும். அதனால் ஒரு 2 கொதி வந்தால் போதுங்க. இப்போ முருங்கைக்கீரையை நல்லா போட்டு இதில் நல்லா கலந்து விடுறேன். இப்போ இது நல்லா கொதித்து ஒரு கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த முருங்கைக்கீரை ஒரு கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த தேங்காய், சோம்பு அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த தேங்காய், சோம்பு இப்போ இதில் நம்ம சேர்க்கலாம். தேங்காய், சோம்பு சேர்த்ததும்
அடுத்து ஒரு கொதி வரட்டுங்க. இந்த தேங்காய் சோம்பு சேர்த்து இன்னும் ஒரு கொதி வந்ததும் நம்மளுடைய இந்த முருங்கைக்கீரை தண்ணி சாறு ரெடி ஆகிடும். இப்போ நம்ம சோம்பு தேங்காய் அரைச்சி ஊற்றி அடுத்த ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ இந்த முருங்கைக்கீரை தண்ணி சாறு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம வந்து சாதம் வடித்த அந்த தண்ணி ஒரு 1/2 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ நான் வந்து ஆட் பண்ணுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். நம்ம வந்து இல்லைனாலும் பரவாயில்ல, இருந்தால் அதை வந்து ஒரு 1/2 டம்ளர் சேர்க்கலாம். இப்போ நம்மளுடைய இந்த தண்ணி சாறு ரெடி ஆகிடுச்சு. இதை சூப் மாதிரியும் நம்ம வந்து சாப்பிடலாம். நல்ல குழைவான சாதத்தில் இதை கலந்தும் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் நம்ம ஒரு ட்ராப் ஆயில் கூட விடலை. நிறைய மெடிசன் பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த ஃபுட்டை நம்ம வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம உணவோடு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது வந்து டேஸ்ட் வைஸ் பார்த்தாலும் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.